வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய சாம்பார் பண்ண போகிறோம். 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இது மாதிரி முழுசாக உரிச்சு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, மல்லித்தலை, கருவேப்பிலை, சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 1 டம்ளர் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெய் காஞ்சதும் கூடவே ஒரு 2-3 வெந்தயம், அதிக வெந்தயம் இல்லை, ஒரு 10 வெந்தயத்துக்குள்ளே போட்டுக்கலாம். மணமாக இருக்கும் சாம்பார் மணமாக இருக்கிறதுக்காக வெந்தயம் போட்டிருக்கேன் தாளிக்க. வெந்தயம் கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ சாம்பார் தூள் போட்டுடலாம். தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம். சாம்பார் தூள் போட்டு பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் பருப்பை இதில் சேர்த்துடலாம். பருப்பு ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. சும்மா ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு ஊற்றி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதில் மல்லித்தலை. சாம்பாரில் அவ்வளோவா காரம் இருக்காது. இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிறதுனால காரம் அதிகமாக சேர்த்துக்கல. சாப்பாடுனா கூட காரம் அதிகம் தேவைப்படும். வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சாம்பார் செஞ்சு பாருங்கள். தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.